வணக்கம் மகாஜனங்களே. பொருத்தங்கள், திருமண பொருத்தங்கள் பார்ப்பதில் ஒவ்வொன்றும் எதை எதை குறிக்கின்றன, அதனால் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மகேந்திர பொருத்தம், அதாவது புத்திரஸ்தானம் என்பது பற்றியும், கணவன் மனைவி உறவு என்பது பற்றியும், ஜாதகத்தில் பொருத்தத்தில் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றி பார்ப்போம். இப்போ 10 பொருத்தங்கள் கொடுத்துருக்கிறது. அதில் மகேந்திர பொருத்தம் என்பது வந்தாலும் கூட அத்துடன் அது மகேந்திர பொருத்தம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது வெறும் நட்சத்திரங்களை கொடுக்கப்பட்டது. அப்படியானால் 5ஆம் இடம் என்பது லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தைகள் பிறப்பு என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ லக்கணத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது புத்திரஸ்தானம் குறைவு என்பதை மட்டும் பார்த்தால் போதும், மற்றவற்றை தேவையில்லை. 5இல் விஷத்தன்மை கிரகங்களான கேது அல்லது ராகு என்பது கூட அதிகமான பலன் அல்லது செய்யாது. ஆனால் கேது செய்யும். கேது விஷத்தன்மை கிரகமாகாமல் 5ஆம் இடத்தில் இருந்தால் அது புத்திரஸ்தானத்தை குறைத்துவிடும், அந்த பலனை குறைத்துவிடும். எனவே 5இல் கேது இருக்கக்கூடாது. மகேந்திர பொருத்தம் வந்தாலும் லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடாது. அது கேது தனியாக இருந்தால் அது மிகவும் வலிவு. வேறு கிரகங்கள் கூட இருந்தால் சற்று குறைக்கலாம். அதே அந்த கேது வர்க்கோத்தம் பெற்றால், வர்க்கோத்தம் பெற்ற நட்சத்திரங்கள் சில இருக்கின்றன. அஸ்வினி 1, புனர்பூசம் 3, 4, பூரம் 1, சித்திரை 2, 3, அனுசம் 4, உத்திராடம் 1, 2, அதேபோல் ரேவதி 4, இவைகளில் சதயம் 3, இவைகள் இருந்தால் அது வர்க்கோத்தமம். அப்படி இருந்தால் அது ஒரு உலகைக்கு பாதிக்காது. எனவே அந்த 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அதில் கேது இருக்கக்கூடாது, குருவும் இருக்கக்கூடாது. குருவும் சற்று, ஏனால் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திரஸ்தானம் நாஸ்தி என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த குரு அங்கு இருத்தல் கூடாது. ஆனால் இதில் வேறு கிரகங்கள் உடன் இருந்தால் அவை பலன்களை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. தனியாக கேதும் குருவும் இல்லாமல் வேறு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்துக்கு பலம் இருக்குது. எனவே இதில் பாதித்தாலும் அந்த கிரகங்களுடைய திசை புத்திகளில் குழந்தைகள் ஏற்படலாம். அதேபோல் 5ஆம் இடத்துக்குரியவன் யாரோ அவன் நன்றாக இருந்தால் லக்னாதிபதிக்கு அதுவும் அந்த காலகட்டங்களில் நடக்கலாம். சற்று ஏறத்தாழ தாமதமாகலாம், ஆனால் இல்லை என்று இல்லை. பொதுவாக 5இல் கேது இருந்தால் அது குழந்தை சுத்தமாக இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த கேது வர்க்கோத்தம் பெற்றிருந்தால், கேது லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அல்லது வர்க்கோத்தம் பெற்றவன் நட்சத்திரத்தில் இருந்தால், மிகவும் அதிநட்பு பெற்றவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அது ஆண் இல்லாவிட்டாலும் பெண்ணை கொடுக்கும். ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். எனவே முட்டையாக 5இல் கேது இருக்கிறது, குரு இருக்கிறது என்று குழந்தைகள் இல்லை என்றும் சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் அந்த ஆராய்ச்சிகள் செய்துவிட்டு பிறகுதான் அதை பார்க்க வேண்டும். எனவே கேது இருந்தால், குரு இருந்தால் 5இல் பாதிக்கும். ஆனால் அவர்கள் நட்பு பெற்றிருந்தாலோ வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலோ மிகவும் நட்பு பெற்ற கிரகங்களுடன் தொடர்பு இருந்தாலோ இல்லை என்று சொல்வதற்கில்லை. இது ஒன்று. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு என்பது பற்றி பார்த்தால் அது கணப்பொருத்தம் சரியாக வருகிறது, நட்சத்திர பொருத்தம் சரியாக வருகிறது, யோனி பொருத்தம் சரி, இதையெல்லாம் வைத்து சொல்ல முடியாது. 7ஆம் இடம் என்பது லக்கணத்தில், ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்துக்குரியவன் யாரோ அவன் நட்பு பெற்றவனாக இருக்க வேண்டும், அல்லது சமமாகவாவது இருக்க வேண்டும், அதிபகையாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தாலும் மனைவி ஸ்தானம் அவருக்கு எதிர்ப்பை கொடுக்கும். அதேபோல் பெண்ணிலும் அப்படித்தான். சரி, அப்படியானால் எதிர்ப்பை கொடுக்கும் ஒருவருக்கு வந்தால் எப்படி திருமணம் செய்வதென்றால், அது பெண் ஜாதத்திலும் ஆண் ஜாதத்தில் 7ஆம் இடம் 7க்குரியவன் மிகவும் பகையாக இருந்தால், பெண் ஜாதத்திலும் பகையாக இருந்தால் அது பொருத்தலாம். ஏனென்றால் பொதுவாக கணிதத்திலேயே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்,
ஆகக்கூடியதும் ஆகக்கூடியதும் நல்லது, ஆகாததும் நல்லது. ஆகக்கூடியதும் ஆகாததும் சரி வராது. எனவே அதில் அப்படி 7ஆம் இடம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தான் பொருத்த வேண்டும், மொத்தமாக பொருத்தக்கூடாது. அதில் நட்பு பார்ப்பது என்பது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், 7ஆம் இடத்துக்குரியவன் 7இல் நின்றவன், இவர்கள் அந்த நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதிக்கு நட்பா பகையா என்று பார்க்க வேண்டும். மொத்தத்தில் கிரகத்தை பார்க்கக்கூடாது. அதேபோல் இருவரிதிலையும் அதை நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த இருவருடைய இதிலும் நன்றாக வந்தால் பொருத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எனவே 5இல் கேது ராகு குரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவர்கள் நட்பு பெற்றவர்கள் நட்சத்திரத்தில் இருந்தால் அது எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் பெண் ஜாதகத்திலும் இல்லை என்பதை பொறுத்து கொள்ளலாம். அதேபோல் குணஸ்தானம் கணவஸ்தானம், நட்பு என்றால் நட்பை பார்க்க வேண்டும், சமமாவது சேர்த்த வேண்டும். பகை என்றால் பகையை சேர்த்து கொள்ளலாம், அது ஒரு பொருத்தம்தான். எனவே இந்த இரண்டையும் நன்றாக கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்த இதில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.